2 சீனரிங்க தரமாக இருக்கும். 2 சீனரியும் அது வந்து சரியான டைமிங்க்கு வரணும். அந்த மாதிரி சீசனில் வந்தீங்கன்னா அந்த 2 சீனரியும் தரமாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் காலப்போக்கில் ஒரு சில இதெல்லாம் அழிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நான் அந்த இடத்த காட்டல. அதுக்குள்ளே இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட பேசிட்டேன். ஓவராக ஐப் ஏற்றுறனால ஓவராக ஐப் ஏற்றுற ஒரு விஷயம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க எப்பயுமே. இதோ பாருங்கள், இதுலேருந்து ஆரம்பம். அப்படியே இந்த ஒரு கார்னரு, 2வது கார்னர் வரப்போ பாருங்கள், அப்படியே 2 சைட்லையும் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சேர்னு இருக்குங்க. இதுக்கப்புறம் அப்படியே திடீர்னு ஒரு சிட்டி லைஃப்லேருந்து ஊருக்குள்ளே வந்த மாதிரியே ஒரு இது இருக்கும். அந்த பஸார்லேருந்து இதுக்குள்ளே வந்தோடனே அப்படியே கிராமத்து வாழ்க்கை மாதிரியே ஃபீல் ஆகும். இங்கெல்லாம் நிறைய மறந்தது எடுத்துட்டாங்க. இதோ இங்கே வந்து தண்ணி கிராஸ் ஆகும். இப்போ வந்து ரோடு போட்டு ஃப்ளாட் ஆகிட்டாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி தெளிவாக போகும். அதில் நம்ம பைக் ஓட்டு போகிறப்போ அப்படி 2 பக்கம் சதறம் பிச்சுக்கும். அப்படியே ஒரு டைமில் வந்தீங்கன்னா மிஸ்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக. அந்த அப்படியே பச்சை பச்சேன்னு இருக்கிறதுக்கு மேலே மிஸ்ட் இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு வியூ அந்த மாதிரி இருக்குங்க. இந்த பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக பச்சை பச்சேன்னு இருக்குது. இந்தமாதிரி அழகு என் ஊர்லேயும் பார்க்கலாம். ஆனால் அங்கே கொஞ்சம் கம்ஃபர்ட் கம்மி, இங்கே கொஞ்சம் கம்ஃபர்ட் அதிகம். அதை விளக்கமாக டீட்டெயிலாக சொல்ல முடியாது, சொன்னால் பிரச்சனை வந்துடும், அதனால் சொல்ல மாட்டேன். அப்புறம் இந்த சீனரிங்க, அது ஃபஸ்ட்டு சீனரி, அடுத்து 2வது சீனரி. காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். நம்ம கரியாக தான் அங்கே நிற்கிறான்னு நினைக்கிறேன்.